பாக்ஸ் விக்டோரியான்னு சொல்கிற அவங்களோட வாகனம் பாருங்கள். 1933 இதை ஃபுல் பழைய காலத்து இந்த மன்னர்களோட பாருங்கள். இந்த முன்னால் இருக்கிற இந்த ட்ரீயை தான் கிங்கோ ட்ரீன்னு சொல்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் ஒடிஞ்சு பிடிச்சி விளையாடுற மாதிரி அப்படி சத்தங்கள் எல்லாம் இல்லை. இப்படி ஒரு பூவை கீழே அப்படியே ஃபுல்லாக இண்டு வரைக்கும் எந்த பிழையும் இல்லாமல் இந்த மரம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் இலைகளை இங்கே கூடுதலாக இப்படியான ஒரு வியூவை தான். குட்டி போட்டன் இருக்குது. ரோட் ஒர்க் நடக்குது முன்னால். அப்பாடா ரோட்டை க்ளோஸ் பண்ணல, நல்ல காலம் தப்பியாச்சு. இப்படியான இடங்களுக்குள்ளால தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். ஸோ இதை பாருங்கள், ஒரு மலைண்ட ஒரு ஓரத்தோடு அப்படியே அமைச்சிருக்காங்க இந்த ரோட்டை. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் அதுகள் அடிச்சிருக்காங்க. கேஃபே, மோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போகிறது தான் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துக்கு தான் டேனினோங்குன்ற அந்த டேனினோங் ரேஞ்சஸ்ன்னு சொல்லப்படுற அந்த மலை பிரதேசத்துக்கு நாங்கள் நுழையிறோம். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மரங்களோட உயரத்தை பாருங்கள், எவ்வளோ உயரத்தில் இருக்குன்ற ஒரு மரம். இந்த இடத்தையே பாருங்க, அப்படி இருட்டு மாதிரி ஆகிட்டு அந்த ரோட்டை விட்டு உள்ளே வந்தோன்னு ஃபுல்லாக மரங்கள் வந்து இந்த இடத்தையே அப்படியே மூடிட்டு. சைட்ல எல்லாம் பாருங்க, அப்படியான மலை, மரங்கள், பள்ளத்தாக்குகள். இதுதான் வந்து கார் பார்க். காரை கொண்டு உள்ள அடிச்சாச்சு சேஃபாக. ஸோ இனி வந்து நாங்கள் உள்ளே போய் மிச்சத்தையும் பார்ப்போம். நீங்கள் வர்ற வழியே பார்த்துருப்பீங்க எப்படியான இடங்கள், எப்படி அழகான மரங்கள், மலைகளை கடந்து வந்தோம்ண்டு. இப்போ நாங்கள் உள்ளே போவோம். இந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணினா அதில் முன்னால் ரோட் இருக்குது. இந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணினோடனே அங்கே பார்ப்பேன் அந்த இடம். ஸோ அங்கே போவோம். ரோட்டை க்ரோஸ் பண்ணியாச்சு, அப்படியே உள்ளே போவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிற என்ட்ரன்ஸ் பாருங்கள், முன்னுக்கு எப்படி இருக்குன்னு. பிரம்மாண்டமான ஒரு கேட் அடிச்சிருக்காரு. சின்ன சின்ன கருங்கல் மாதிரி கல்லுகளை வச்சு அப்படியே ரெண்டு தூண் அடித்து அது நடுவில் ஒரு ஸ்டீல் கேட் போட்டிருக்காரு பாருங்கள். குதிரை அடித்த மாதிரி ஒரு ஸ்டீல் கேட். அதுக்கு மேலே ரெண்டு பழைய காலத்து பாருங்கள் லைட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. முன் பக்கத்து பார்க்கே அவ்வளோக்கு வெல்த்தியாக இருந்திருக்கேன் விளங்குது. ஸோ இந்த போட் ஆல்ஃப்ரட் நிக்கலஸ் மெமோரியல் கார்டன் சொல்லி இது இப்போ வந்து விக்டோரியா பார்க்ஸ் கீழே தான் இயங்கி கொண்டிருக்கு. இப்போ அவங்க தான் இதை எடுத்து வச்சு ஃபுல்லாக பராமரிக்கிறாங்க. இதுதான் முன்பக்க நுழைவாயல். ஸோ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முன்னுக்கே ஆத்தரைஸ் வெஹிக்கிள் போட்டிருக்காங்க ஒன்லி வந்து. அப்படின்னா இங்கே இருக்குது இந்த பார்க்க மெயின்டைன் பண்ணுறாக்கள், இங்கே வேலை செய்கிறாக்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே போகலாம். ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து உள்ளுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வந்தோன்னா எல்லோரையும் திருப்பி அங்கே அனுப்புகிறாங்க. அப்படியே பார்த்தா இங்கே அந்த வெல்கம் ஒரு போட் ஒன்று போட்டு தி சக்ஸஸ் ஆஃப் த ஆஸ்ப்ரோன்னு சொல்லி பெருசாக போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இந்த ஹிஸ்ட்ரியை கொடுத்துருக்காங்க. அது ஏனெண்டா இந்த இடம் உருவாயினது காரணமே இந்த ஆஸ்ப்ரோன்னு சொல்லி ஒரு பெயின் கில்லர் மருந்து. இவரும் இந்த ஜார்ஜ் நிக்கலஸும் அவரோட பிரதர் ஆல்ஃப்ரட் நிக்கலஸ் இந்த இடத்தை உருவாக்கினவர். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஆஸ்ப்ரோன்ற மருந்தை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக தான் இவர் இந்த பெரிய வெல்த்தியான ஆளாக மாறி இந்த இடத்தையே வேண்டி உருவாக்குறார். ஸோ அதை பற்றி நாங்கள் உள்ளே போய் ஹிஸ்ட்ரியெல்லாம் கதைப்போம். ஸோ இதுக்கு பக்கத்தையே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதில் யூஆ ஹியான்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் நிற்கிறோம்.
அதுக்கு பிறகு இந்த இடத்துல மெயினான இடம் பேகம் பீச்சஸ் அவர் கட்டின அந்த கனவு மாளிகை. இங்கே பாருங்கள் எந்த பெருசாக மெப்பிலேயே காட்டியிருக்குன்னு. இது அப்படியே நீண்டு கொண்டு போகுது. அடுத்தது இந்த இருக்குது, இது அவர்கிட்ட கார்டனில் உள்ள அந்த லேக். ஒரு வாட்டர்ஃபாலில் இருந்து ஒரு வாட்டர்ஃபால் உருவாக்கி அதில் ஒரு லேக், இதில் ஒரு வாட்டர்ஃபால் இருக்குது. அதை நான் அங்கே போய் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் டீட்டெயிலாக. ஸோ ஒரு லேக், அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சின்ன 2 ஐலாண்ட். அதான் இதில் உள்ள மிக அழகான இடம். இந்த ஐலாண்ட், இந்த போட் ஹவுஸ். அண்ட் அந்த ஐலாண்ட்ஸுக்கு என்ன ஸ்பெஷல்ண்டா, இங்கேருந்து அப்படி இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ், ஒரு பலகையாலான பாலம் ஒன்று கட்டியிருக்கார். ஸோ அதே மாதிரி இந்த ஐலாண்ட்லேருந்து இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு பலகையால் வச்ச பாலம். ஸோ அதுலேருந்து இந்த ஐலாண்ட்லேருந்து இந்த ஐலாண்டுக்கு வர்றதுக்கு ஒரு பலகையால் ஒரு பாலம். அது எல்லாமே சின்னனா அழகாக அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே அமைச்சிருக்கார். ஸோ அந்த இடத்த போய் நாங்கள் பார்ப்போம். இது என்ன மாதிரி இருக்குமென்னா, நாங்கள் அந்த சின்ன வயசில் அந்த கேலண்டர்லாம் பார்த்துருப்போம், படங்கள் வரும், அந்த மாதிரி ஒரு சீனரியான இடம். ஸோ நாங்கள் போய் ஃபுல்லாக பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க அந்த இடங்கள். இதுதான் அந்த போட் ஹவுஸ். ஸோ இதுலேயே பாருங்கள் எப்படி காட்டுறாங்க. இந்த தண்ணியில் அந்த பிரதிபலிப்பு அப்படியே தெரியும். இதான் அதில் வெரி ஸ்பெஷல். இந்த இருக்குது இந்த வாட்டர்ஃபால். இந்த வாட்டர்ஃபால் தான் அப்படியே விழுந்து இந்த லேக்குக்கு போகுது. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மரங்கள், இங்கே பாருங்க ஸ்பெஷலான மரங்கள், ஃப்ளவர்ஸ் எல்லாம் இதில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நோ வெட்டிங் ஃபோட்டோ அதெல்லாம் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஆட்கள் கலவாக எடுக்கிறாங்க. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே இதுதான் இந்த பார்க்க பராமரிக்கிற ஆட்கள் ஓடுற பார்க்ஸ் விற்கிறவையான்னு சொல்கிற அவங்களோட வாகனம். பாருங்கள் எப்படி நிற்கிறது முன்னால். இதில் நிப்பாட்டிட்டு எங்கேயோ போயிருக்காங்க. அப்படியே முன்னால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சைன் போர்ட் மாதிரி போட்டிருக்கு. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த பார்க்குண்ட பெனால்ட்டிஸ் அதுகள் இதில் இருக்க மரங்களையோ இலைகளையோ இதில் பிச்சாலோ இதெல்லாம் டேமேஜ் பண்ண நினச்சாலோ உங்களுக்கு $3,950 வரைக்கும் ஃபைன் கிடைக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டும் நினச்சி. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா இதில் தான் என்ட்ரன்ஸ். இதில் இருந்து பார்க்கவே தெரியுது. அந்த பாருங்கள், அதில் தான் அவர்கிட்ட மாளிகை இருக்குது. ஸோ நான் அங்கே போயிட்டு அந்த இடத்த பற்றி நாங்கள் பார்ப்போம் டீட்டெயிலாக. முன்னாலே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் தண்ணி குடிக்கிறதுக்கு இது வச்சுருக்காங்க முன்னுக்கே. அதோட நீங்கள் டாக்ஸோடு வந்தால் அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு சின்ன கப் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே நாங்கள் பார்த்தா இந்த பாருங்கள் அவர்கிட்ட மாளிகை தெரியுது. அதான் அவர்கிட்ட மாளிகை. ஸோ நான் அங்கே போய் இதை பற்றி வடிவாக கதைப்போம். அந்த மாளிகையில் என்னென்ன இருக்குது, இந்த மாளிகை எப்படி கட்டினார், யாரை வச்சு கட்டினார்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ லைட்டாக தண்ணி விடாய்க்கிற மாதிரி இருக்குது. இதில் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போவோம். ஓகே, இதுதான் அந்த மாளிகை. பாருங்கள் அப்படி அந்த சந்திரமுகி பங்களா மாதிரி பால் அடைஞ்சு போயிருக்கு. இதுதான் அவர்கிட்ட மாளிகை. இதுக்குள்ளே இப்போ ஆக்களை உள்ள அலோட் பண்ணுறதில்ல. சுற்றி பாருங்கள், எல்லாம் மரங்கள் புல்லுகள்லாம் முளைச்சி இந்த இடமெல்லாம் அப்படியே பாசி பிடிச்சி. இந்த அவர்கிட்ட பால்கனியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக டேர்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு கலரை மாறிட்டு. ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவர் கட்டினாலும் இப்போ பாருங்கள் இப்படி அனாதையாக கிடக்குது இந்த பில்டிங். அந்த ஒரு கட்டைக்கு எப்படி பரபரப்பாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் காஞ்சி போய் யாரையுமே உள்ளே விடாமல். முன்னாலெல்லாம் பாருங்கள் மரங்கள் இலைகளெல்லாம் விழுந்தால் அப்படியே கிடக்கு. நான் நினைக்கிறேன் இதில் எப்போயாவது 3 months 6 months ஒருக்கா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இதுதான் மாளிகை. இப்போ இந்த சைனுகளெல்லாம் போட்டு உள்ளே போக முடியாது, க்ளோஸ், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னுலாம் சொல்லி இது இப்போதைக்கு க்ளோஸ். இந்த மாளிகை உருவாயினது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. இது எப்படி உருவாயினதுன்னு சொன்னால், ஆல்ஃப்ரட் நிக்கலஸ்ன்னு சொல்கிற ஒரு நபர், அவர்கிட்ட பிரதர் ஜோர்ஜ் நிக்கலஸ்ன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும். அந்த மருந்துன்ற பேர் ஆஸ்ப்ரோன்னு சொல்கிறது. இந்த மருந்து என்னென்னா, அந்த காலத்தில் தலைவலிக்கு கூடுதலாக ஆக்கள் பாவிச்சிருக்கணும். ஸோ அதனால் அந்த மருந்து டக்கண்டு ஃபேமஸ் ஆகி இவள் அதை பெரிய அளவில் உற்பத்தி செஞ்சு விற்று பெரிய அளவில் இவர் பெரிய ஒரு பணக்காரனை மாறுறார்.
ஸோ அதன் பின்பு இவர் 1929 காலகட்டங்களில் இந்த நிலத்தை வந்து வேண்டுறார். பிறகு வந்து இதை 1933 காலப்பகுதியில் இதை ஃபுல்லாக வந்து கட்டி முடிக்கிறார். இதை கட்டுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணின ஆர்கிடெக்சர் வந்து ஹாரிஸ் நொரிசன் சொல்கிற ஒருத்தர் வந்து அவர் தான் இதை ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணி இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கிறார். ஓஷன் லைனர் என்று சொல்லி உள்ளே இருக்கிற வோலுகள் ஃப்ளோர்கள் எல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறார். மற்றது இதில் வந்து ஒயிட் கலர் இன்டீரியர் கொடுத்து இதுக்குள்ளே நிறைய ஸ்பெஷலான இதுகள் இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்க முடியலை என்ற நினைக்க கவலையாக இருக்குது. உள்ளே இப்போ ஆட்கள் வந்து அலோட் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்குள்ளே நிறைய ஆர்கிடெக்சர் வேலைப்பாடுகள் நிறைய இதுக்குள்ளே செஞ்சுருக்கார். இது பாருங்கள், இதான் இந்த முன் டிரைவே உள்ளே போகிறது. ஸோ இதுக்குள்ளே நான் இப்போ கேட்டுக்குள்ளால் கையை விட்டு எடுத்துக்கொண்டிருக்கேன். ஸோ உள்ளே போக முடியாது என்ற நினைக்க கவலையாக இருக்குது. இந்த படியால் வந்து இறங்கி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா முன்னுக்கே மேலே பாருங்கள், பறவைகள்லாம் கத்தி கொண்டுக்குது. முன்னுக்கே வந்தீங்கன்னா அப்படியே இதானது இந்த சுற்றி வர பாருங்கள், அப்படி கல்லுகளால் நடக்கிற இடத்தை அமைச்சிருக்கு. அதில் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த அவற்றை பாலம். எங்கே போனாலும் பாலம் தான், குட்டி பாலம். ஸோ இந்த பாலம் அதோட சேர்த்து பாருங்க, கொக்கு 2 கொக்கு வச்சுருக்கார். இதில் ஒரு கொக்குன்ற வாயிலேருந்து மட்டும்தான் தண்ணி வருது. நான் நினைக்கிறேன் ஒரு கொக்கு வந்து ஆம்பளை கொக்கு, ஒரு கொக்கு பொம்பளை கொக்கு நினைக்கிறேன். ஸோ கொக்கு அப்படியே தண்ணி அப்படியே பாருங்கள். இந்தியாவில் வந்தால் இதில் ஒரு பெஞ்ச் மாதிரி, இதில் அப்படியே ரிலாக்ஸாக இருந்து இந்த கொக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அடிச்சிருக்கேன். ஸோ இந்த இடம் அப்படியே இங்கே வந்தால் இதில் ஒரு குட்டி குகை மாதிரி. இது என்ன ரீசன் எனக்கு என்ன தெரியலை, உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்கள். சின்ன குட்டி நான் குண்டு அடித்து அதுக்குள்ள ஒளி இருக்குது, பங்கர் மாதிரி அடிச்சிருக்கிற போல இருக்கும். இதுதான் அந்த கொக்குகள் பாருங்கள். இப்போ நான் மெட்ட பாலத்தில் நிற்கிறேன். இந்த பாலம், அதில் ஒரு பாலம், 2 பாலம். ஸோ அப்படியே இதில் பார்த்தா இதுதான் அவட்ட வீடு. இந்த பாருங்க, மாளிகை, அவட்ட கனவு மாளிகை. அப்படியே கீழே 2 ஸ்டெப் வச்சு போனால் உள்ளே பாருங்கள், அப்படி அமேசான் காட்டுக்குள்ளே போன மாதிரி வீட்டுக்கு முன்னுக்கே அப்படி அமைச்சு வச்சுருக்கேன். ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. இதுக்குள்ளே வரைக்கும் சுற்றி வர்றீங்க மரங்கள், இலைகள் எல்லாம் விழுந்து நிலமே தெரியாமல் அப்படியே ஃபுல்லாக மூடிட்டு இலைகள். இங்கே பாருங்கள், இதுதான் க்ளோஸ் வியூ. இங்கே பாருங்கள், இதில் ஒரு பால்கனி தெரியுது, அதுக்கு மேலே ஒரு பால்கனி, அதுக்கு மேலேயும் ஒரு பால்கனி. பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அந்த காலத்தில் கட்டின பில்டிங்னு யாராவது சொல்லுவாங்களா? பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ 1929களில் இந்த இடத்த வேண்டி 1933களில் இதை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறார். முடித்த பிறகு இவர் வந்து ஒரு கொஞ்ச காலம் தான் இதில் வாழ்ந்துருக்கிறார். 1937களில் வந்துட்டு இவர் இறந்துடுறார். ஸோ பார்க்க போனால் ஒரு 4 வருஷம் தான் இதில் வாழ்ந்துருக்கிறார். அதுக்காக இவ்வளோ பெரிய இதை கட்டியிருக்கிறார். ஸோ அதற்கு பின்னு இதை வந்து அவர்கிட்ட ஒய்ஃப் வந்து தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்காங்க. பிற்காலத்தில் அவாவும் வந்து டூரா கண்ட்ரி சொல்லி இங்கேருந்து மெல்பர்ன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இங்கேருந்து, அது மெல்பர்ன் சிட்டிக்கு பக்கத்து இருக்குது. அது வந்து எக்ஸ்பென்சிவான பிளேஸ், இப்போயும் அது சரியான எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த இடத்துக்கு அவர்கிட்ட ஒய்ஃப் வந்து மூவ் பண்ணி போயிடுறா. அதுக்கு பிறகு இந்த வேர்ல்ட் வார் காலகட்டங்கள் 1941 காலகட்டங்களில் வந்துட்டு இந்த இடத்த வந்து சிறுவர்களை பராமரிக்கிற ஹாஸ்பிட்டலாகவும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ 50 பெட் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலாகவும் இந்த இடத்த வந்து பாவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பாருங்கள், ஒரு கப்பலை கொண்டு வந்து பார்க்கடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. இந்த வியூ வந்து இந்த சைடில் இருந்து பார்க்க அடுக்கடுக்காக கப்பலில் இருக்க தட்டு மாதிரி. இது அப்படியே நீளமாக போகுது. நம்மளோட சந்திரமுகி பங்களா மாதிரி. இது ஒரு ஐ திங்க் ஒரு 15 மடங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 10 to 15 மடங்கு இருக்கும்.
அப்படியே நாங்கள் கொஞ்சம் உள்ளுக்கு வந்தோம்னா அப்படியே பார்த்தா அவற்றை மாளிகைக்கு பின்னுக்கு பாருங்கள், பின்னுக்கு எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படி அமைச்சிருக்கார். பாகுபலி படத்தில் மன்னர் பதவி ஏற்க போகிறதுக்கு அவர் போகிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் படி. பழைய காலத்து இந்த மன்னர்களோட காலத்தில் உருவாகின படி மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக அப்படியே பச்சை, இதெல்லாம் இலைகளெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டிக்கு இந்த டைமில் இந்த மரத்தில் இருக்க இலையில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, இவெல்லாம் விழுந்து அப்படியே இந்த இடமே இதாகிருக்கு. சைட்டை பார்க்க உங்களுக்கு விளங்கு பண்ணிக்கிறேன். படியை க்ளீன் பண்ணியிருக்கான், சைட்டை பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே நிலைமையை தெரியாமல் மரத்தில் இருந்த இலைகள் விழுந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு. இந்த இடத்துல பாருங்கள் இப்படி, இதில் கான்க்ரீட் ஒன்றும் போடலை, இதில் அப்படியே வேர்கள் இதே கிளிப்பாக இருக்கு நடக்க. இதுதான் அவற்றை பின்பக்க வழி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வார்னிங் கேமரா இருக்குது, இதுக்குள்ளே போக முடியாதுன்னெலாம் சொல்லி போட்டிருக்காங்களா. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த நெட்டை பிச்சு யாரோ இந்த உள்ளே போயிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த பேய்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க, இல்லாட்டிக்கு இந்த த்ரில் சீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்வென்ச்சர் சீக்கர்ஸ், அப்படியான ஆக்கள் இதுக்குள்ளே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்க்கவே தெரியுது இந்த நெட்டை பிச்சு ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே போயிருக்காங்க. ஸோ இதில் நான் இப்போ பேய் த்ரில் சீக்கர்னே சொல்கிறேன்டா, இதுக்கு பின்னால் இன்னும் ஒரு கதையும் உலாவுது. ஸோ இந்த இடத்துக்கு பின்னால் அந்த பேய் கதைன்னு சொல்லி நான் என்னத்தை சொன்னாரேன்டா, இந்த 1941 வேர்ல்டு வார் 2 காலகட்டங்களில் அந்த நான் முதல் சொன்ன மாதிரி சிறுவர்களை கொண்டு இதில் ஹாஸ்பிட்டலாக வச்சு பாய்ச்சபடியே அந்த நிறைய சிறுவர்கள் காயப்பட்டு அப்படி வந்து இந்த இடத்துல இருந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் உண்மையாக பொய்யோ தெரியாது, இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது இதுக்கு பின்னால். இன்று வரைக்கும் அந்த சிறுவர்கள் வந்து இதில் யூ கான் சீ மீ, யூ கான் ஃபைண்ட் மீ என்றெல்லாம் சொல்லி அந்த சின்ன பிள்ளைகள் ஒடிஞ்சு பிடிச்சி விளையாடுற மாதிரி அப்படி சத்தங்களெல்லாம் இந்த இடத்துல கேட்குறதா சொல்கிறாங்க. அந்த உண்மை போய் யாருக்கும் தெரியாது, பட் அப்படி ஒரு கதையும் இதுக்கு பின்னால் இருக்குது. மற்ற சில பேர் வந்து அந்த கருப்பு உருவங்களை பார்த்ததாகவும், புகை மாதிரி அப்படி போகிற உருவங்களை வந்து இந்த இடத்துல சில இடங்களில் பார்த்ததாகவும் ஒரு கதை ஒன்று இதுக்கு பின்னால் இருக்குது. ஸோ அதையும் நான் அந்த இடத்துல போய் சொல்லணும்னு நினச்சினேன். இதுதான் அவர்கிட்ட லேக்குக்கு போகிற வழி. ஸோ இதை சுற்றி அவர் கொண்டு வந்த மரங்கள் பூக்கள் எல்லாம் பாருங்கள், இப்படி 2 சைட்டும் பூக்கள் மரங்களை வச்சு அலங்கரிச்சிருக்கார். இங்கே நிறைய வித்தியாசமான பூக்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பூவெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் நான்டா பார்க்கல இப்படி ஒரு பூவை. இந்த ஏதோ அமேசான் காட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கிற போல இருக்குது, எங்கேருந்து தேடி பிடிச்சாரு டிஃப்ரெண்டான பூ ஒன்று. ஸோ இப்படி வந்து பல நிறைய மரங்கள் பூக்கள் எல்லாம் வந்து வேறு வேறு நாடுகளில் நடக்கிற பூக்கண்காட்சி மரக்கண்காட்சிகளுக்கு போய் அங்கேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல தனித்துவமாக இருக்கணுமன்றதுக்காகவே இந்த இடத்த வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி செஞ்சுருக்காரு. ஸோ அதான் இதில் உள்ள இன்னும் ஒரு ஸ்பெஷல். அப்படியே பாருங்க, ஃபுல்லாகவே பெரிய பெரிய மரங்களும் கார்டனாகவும் தான் இருக்குது இந்த இடமே. இந்த மரத்தில் இருக்க பூவை பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, பார்க்கவே கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அவர்கிட்ட லேக்குக்கு போகிற வழி. பாருங்கள் இப்படி அழகாக இருக்குன்னு இந்த மரங்கள்லாம் லேக்குக்கு போகிற வழியிலே.
வாவ். இந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் பாருங்கள் எப்படி இலையின்ற கலர்கள் வந்து மாறி இருக்குன்னு. அப்படியே கீழே போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள், நான் வந்து ஒன்று இருக்கே முன்னால் ஒரு அழகான ஒரு பிக்னிக் ஸ்பாட் ஒன்று இருக்குது பாருங்கள் அப்படி இது இருக்குன்னு. அதில் முன்னுக்கு பெரிய பெரிய மரங்கள், இவ்வளோ பெரிய மரம் ஒன்று பாருங்கள். அதோட சேர்த்து ஆக்கள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கொட்டில் மாதிரி ஸ்டைலில் அடிச்சிருக்கேன். வாவ். ஸோ இந்த இதில் இருக்க சில மரங்கள் வந்துட்டு 100-150 வருடங்கள் பழமையான மரங்களும் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். இந்த மரங்களோட உயரங்களை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் அவ்வளோ உயரம். இது அப்படி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பிக்னிக் ஸ்பாட். நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக அப்படி வந்தால் இதுக்குள்ளே வந்து இருந்து கொண்டு இந்த இடத்துல இருந்து 2 சேர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இருந்து அப்படியே இந்த இடத்த என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நிற்கிற அந்த மரத்தை பாருங்கள், எத்தனை வருஷம் வரும் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் ஓல்டான மரம் உண்டு. நல்ல திக்காக எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் அந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மரமாக இல்லாட்டி மலையான்ற மாதிரி இருக்குது. அது இந்த லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக அப்படியே இதில் வந்து அப்படியே காளானெல்லாம் வளர்ந்துருக்குது. அப்படியே நிலத்தில் வளர்ந்த மாதிரி மரத்தில் வளர்ந்துருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மரம், பிரம்மாண்டமான மரம். வாவ். இது அப்படியே வெட்டி விட்டுருக்காங்க ஆக்கள் வந்து இருக்கிற மாதிரி. அப்போ இவ்வளோ பெருசாக இருக்க முடியும் யோசிப்பாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, இது அடி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வேறு நின்று பார்ப்போம். அப்படித்தான் இருக்குது இந்த அடிவார். அடியிலேயே ஒரு வீடே கட்டலாம் போல இருக்கு. இந்த பூக்களையும் பாருங்கள் இப்படி ஒரு விதமான அழகாக இருக்குது. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், லேக்குக்கு வந்து 50 மீட்டர்ஸ். ஸோ நாங்கள் லேக்குக்கு வந்துட்டோம். இப்படியே போனால் லேக் வந்தால் பாருங்கள் தெரியுது, மரங்கள் மஞ்சளாக தெரியுது பாருங்கள் நடுவில். அதுதான் லேக். சுற்றி வர பாருங்கள் பறவைகளோட சத்தம், வாட்டர்ஃபால்ட சத்தம் இங்கே எனக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்குதோ இல்லை தெரியலை. இந்த வாட்டர்ஃபால்ன்ற சத்தம் வந்து இங்கே வரைக்கும் எனக்கு கேட்குது. இந்த இடத்த பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. அப்படியே ஃபுல்லாக அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே இந்த மரத்தில் இருக்க இலைகளெல்லாம் விழுந்து அப்படியே மஞ்சளாக டொட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஏதோ நம்மளோட அந்த பெயிண்ட் அள்ளி மஞ்சள் பெயிண்டை அப்படியே கையை உள்ள வச்சுட்டு எடுத்து அப்படியே தெளித்து விட்ட மாதிரி ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது. இதுதான் அவற்றை அந்த பாலம். இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு அந்த பாலம் தான் ஞாபகம் வருது. எல்லா இடத்துக்கும் பாலம். இதுலேயும் பாருங்கள் முன்னாலே ஒரு மரம் ஒன்று இருக்குது அப்படின்னு. இதுதான் முன் என்ட்ரன்ஸில் பாருங்கள். இதுதான் முதலாவது பாலம் அவற்று.
ஐலாண்டை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏனெண்டா இப்போ இங்கே மழை காலம். ஸோ இப்போ இதுக்குள்ள ஆக்கள் நடந்த அந்த இதில் இருக்க புல்லுகள் எல்லாம் நசிப்பட்டு அழிஞ்சிடும். மற்ற இதெல்லாம் சேராகி அப்படியே ஊற்றியாயிரும் என்றதுக்காக இந்த ஐலாண்ட் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த நேரம் முன்னால் இருக்கிற இந்த ட்ரீயை தான் கிங்கோ ட்ரீன்னு சொல்கிறது. ஸோ இதுதான் இங்கே வெரி ஸ்பெஷல். இந்த இலை இந்த காலத்தில் இது மாறுற கலர். ஸோ இதில் இருக்க இலைகள் எல்லாமே முக்கால்வாசி விழுந்துட்டு ஐலாண்ட் 1ல் இருக்கிறது பக்கத்தில் இருக்க ஐலாண்டில் இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் இலைகள் இருக்குது. நான் அங்கால போய் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த கிங்கோ ட்ரீ. பாருங்கள், இதுக்குள்ளே நிறைய இலை இருக்குது இந்த மரத்தில். அதில் இருந்து அப்படியே விழுந்து அந்த இடத்துல பாருங்கள், கீழே அப்படியே ஃபுல்லாக தண்ணி மஞ்சள், மரமும் மஞ்சளாக இருக்குது. கீழே ஒரு மரம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இங்கேயால கொண்டு வந்து பாருங்கள், இந்த ஐலாண்டில் இருக்கிற இலைகள் ஃபுல்லாகவே விழுந்துட்டு. ஸோ இந்த லேக் என்னென்னு சொன்னால் ஃபுல்லாகவே செயற்கையாக உருவாக்கப்பட்டது. 1937களில் ஆரம்பிச்சு, அதாவது இவர் வந்து இறந்த பிறகு ஆரம்பித்து பின்காலங்கள் 1939களில் தான் இதை வந்து முடிச்சிருக்கணும் ஃபுல்லாக. அப்போக்க இவர் வந்து இல்லை. இருந்தாலும் பாருங்கள், அவர் கண்ட கனவு நினைவாகிருக்கு. இன்றைக்கு இவ்வளோ பேர் வந்து பார்க்குறோம் என்ன. ஸோ இதுதான் அந்த இடம். இந்த வாட்டர்ஃபாலோட சத்தத்தோடையே இது எப்படி உருவாகி வருதுன்னு பார்ப்போம். இது எப்படின்னா, இந்த லேக்கில் இருந்து இந்த தண்ணியை திருப்பி மேலே 300 மீட்டருக்கு அனுப்பி அங்கேருந்து வந்து அப்படியே ஃபோலாகி திருப்ப அப்படியே இதுக்குள்ளால் வந்து தான் இந்த லேக்குக்கு மறுபடியும் வந்து சேருது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனில் நடந்து கொண்டே இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்ஃபால் உருவாகுது. ஸோ மேலேருந்து அப்படியே வந்து அப்படியே விழுந்து இதில் ஒரு சின்ன ஒரு தடை ஒன்று வச்சுருக்காங்க ரோட்டுக்கு வராமல். அப்படியே ரோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே வந்து இதில் ஒரு சின்ன இங்கே பாருங்கள், இதில் ஒரு குட்டி இடம் ஒன்று இதுக்குள்ளால் விழுந்து அந்த சைட்டில் ஒரு பைப் லைன் செஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லாமே பைப்பில் தான், பைப் ஒயரெல்லாம் கீழே போகுது. அங்கே இருந்தால் அப்படியே வந்து இங்கே பாருங்கள், அப்படியே வந்து இப்படியே ஃபோலாகி இதுதான் நாங்கள் கீழே போய் பார்க்குற அந்த லேக். இங்கேருந்து போய் தான் அந்த லேக் இந்த நாங்கள் பார்த்தோம். அந்த பிரிட்ஜில் நின்று தான் முதல் பார்த்தோம். இந்த இருக்குது, அந்த பிரிட்ஜில் நின்று தான் முதல் நாங்கள் இதை பார்த்தோம். ஸோ இப்படித்தான் இந்த லேக்கை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த தண்ணி அப்படியே திருப்ப மேலே போய் இப்படி ரொட்டேஷனில் ஓடிக்கொண்டே இருக்குது. இன்று வரைக்கும் எந்த பிழையும் இல்லாமல் அப்படியே வேலை செஞ்சு கொண்டிருக்கு. அதான் இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல். அப்போ பாருங்கள் எவ்வளோ காலம் ஸ்ட்ராங்காக பைப்புகள் வயர்கள் எல்லாமே அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த மரம் தான் நாங்கள் அதில் 2 பார்த்தது பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த பாலங்கள் எல்லாமே வந்து அந்த காலத்திலேயே கட்டப்பட்ட பாலங்கள் தான். எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமென்னு சொல்லி யோசிப்பாருங்க. இந்த மரங்கள் எல்லாம் அந்த காலத்தில் கட்டினது இன்று வரைக்கும் அப்படியே இருக்குது. ஆனால் அதில் சில இடங்கள் வந்து உக்கி போகுது. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இருக்குமென்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு பார்க்க கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்க ஹாப்பியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் திங். ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஐலாண்ட். இது கொஞ்சம் பெருசு பாருங்கள். முதலாவது கொஞ்சம் சின்னன். இதில் தான் இந்த மர இலைகள் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்குங்க. இந்த மரத்தில் வரும். இதில் ஆறு இப்போ திரியின ஒன்று பாருங்க. இப்போ இவையில் இடம் தான் இது. ஆக்களுக்கு அலவுட் இல்லை. அவையெல்லாம் நீங்கள் ராஜா. முன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் த போட் ஹவுஸ். அதான் முன்னால் இருக்கு, நேரம் முன்னால் அந்த தெரியுது நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபேமஸான போட் ஹவுஸ். இந்த இடத்தின் ஃபீச்சர், மெயின் ஃபீச்சர் இதைத்தான் வந்து நிறைய பேர் இதையும் அந்த கிங்கோ மரம்
இந்த இலைகள் இதுக்கு விழுந்திருக்கு. இது ரெண்டையும் எடுக்கத்தான், ஃபோட்டோ எடுக்கத்தான் ஆட்கள் கூட வர்றதான். இந்த டேனினோங் ரேஞ்சஸ் மலைப்பகுதியிலே இதைத்தான் கூடுதலாக படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த ஃபேமஸ் போட் ஹவுஸ். இவர் தான் இப்போ இந்த போட் ஹவுஸ் இந்த ஐலாண்டு ஓனர். இந்த போயிட்டுருக்கார் பாருங்க, நீச்சலில் போகிற இவர்கிட்ட தான் இப்போ இந்த இடம் பொறுப்பில் கொடுத்துருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆளை வடிவ பாருங்கள். இவர் மற்ற இவர்கிட்ட வாய்ஃபிங்கால் இருக்கிற கீழே 2 பேர் தான் இடத்த நடத்திடணும். ஹலோ சார், நாங்கள் உங்களை படம் எடுக்கலாமா? இப்போ கூகுளில் ஆல்ஃப்ரட் நிக்கலஸ் கார்டன் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கூடுதலாக இப்படியான ஒரு வியூவை தான் பார்ப்பீங்க. இதுதான் அந்த போட் ஹவுஸ். பக்கத்தை போய் பார்ப்போம், வெரி க்ளோஸில் என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த போட் ஹவுஸ் பாருங்கள். இன்னும் அந்த எல்லாமே அதே இதுதான், கூரை எல்லாம் கரல் பிடிச்சி ஒரிஜினலாகவே வச்சுருக்காங்க. அப்படியே தான் இருக்குது பாருங்க. அப்படியே உள்ளே எட்டி பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. உள்ளே வந்து போட் இருக்குது. இதான் அவர் அவர்கிட்ட குடும்பம் பயன்படுத்தியிருக்கு இந்த போட்டை. அந்த காலத்தில் இந்த போட்டை வச்சு தான் இவங்க இதுக்குள்ளே சும்மா ஓடி திரிஞ்சிருக்காங்க சம்மர் காலங்களில். ஸோ அதை பாதுகாப்பு வைக்கிறதுக்காக உருவாக்கினது தான் இந்த போட் ஹவுஸ். இங்கே பாருங்கள், இங்கே கூரையெல்லாம் வந்து அப்படியே கரல் பிடிச்சிருக்கு. போட் ஹவுஸ்லேருந்து அப்படியே திருப்பி இங்கே அப்படியே வந்தால் முன்னுக்கு ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இயற்கையாகவே ஒரு குகை மாதிரி அமைஞ்சிருக்கு. உள்ளே எல்லாம் மக்கள் போய் வந்திருக்காங்க. ஸோ நானும் ஒரு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளே பாருங்கள், வாவ். அப்படியே இதுக்குள்ளே நின்று கீழே குகைக்குள்ளால வாசலுக்குள்ளால பார்ப்போம் நம்மளோட போட் ஹவுஸ். அந்த பாருங்கள் முன்னால் தெரியுது, தான் போட் ஹவுஸ். இது நான் என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது இங்கே ஆப்போசிட் சைடுக்கு இங்கால பக்கம் நின்று பார்க்குற வியூ தான் இது. இதில் இருந்து பாருங்கள், இது அழகு இன்னொரு வித்தியாசமாக இருக்குது. இது எவ்ரி ஆங்கிளில் ஒரு அழகாக இருக்கும். ஸோ இதில் நின்று பார்த்தாலும் நம்மட ஆக்கள் தான் உள்ள நிற்கணும். அது நம்மட தாரா அவையில் தான் ஐலண்ட் பாருங்கள். கரையில் நின்று மேலே ஏறி புல்லை சாப்பிட்றது, திருப்ப வந்து தண்ணிக்குள்ளே இறங்குறது தான் அவையில் வேலை. அப்படியே அங்கால போய் பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஐலாண்டு இந்த அழகு, இந்த மரங்களோட பிரதிபலிப்பு இந்த தண்ணியில் தெரிகிறது தான் இந்த உண்மையான அழகு பாருங்க. அப்படியே இன்னொரு மரம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணிக்குள்ளே. இதிலேருந்து பார்க்க எப்படி இது அழகுன்னு பாருங்கள். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு அழகு. இலைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படி மஞ்சள் மஞ்சள். எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே போனால் வெளியே போக வேண்டியது. இந்த பாருங்க இருக்க ஒரு மாளிகை. அதால் தான் நாங்கள் முதல் உள்ளுக்கு போனோம். ஏற்றத்தில் ஓடி ஓடி ஏறினபடியாக மூச்சு வாங்குது இழுத்து. இதில் இருக்க இலையெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. மரத்தை சுற்றி அப்படி வட்டமாக விட்டுருக்காங்க. மற்ற இடமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டான்.
இப்போ இங்கே 3:30 தான் ஆகுது, 3:20. எப்படி இருட்டி இருக்குன்னு பாருங்கள். மலைக்கா ஒரு பிக்னிக் ஏரியா. மூன்று 20க்கே பாருங்கள் எப்படி இருட்டி இருக்குது, ஒன்றுமே தெரியுதில்ல. அதான் முன்பக்கம். அப்படியே போனால் வெளியே போக வேண்டியது. அதே இடம்தான் வெளியே போய்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.